Hello friends, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் மினிட் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி இதல கூட 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாத்தையும் ஒரு டைம் ரைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா ரெண்டு क्वेश्चंस எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். சோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ 1 மார்க்கான ஆன்சர் கீ பார்த்தறலாம். சோ ஃபர்ஸ்ட் 1 மார்க்கான கரெக்ட்டான ஆன்சர் XY தளம் ஒன்றில் துகள் ஒன்று கடிகார முள் அப்படினு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான கரெக்ட்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A. அதாவது -z திசையில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8 கிராம் ஹீலியம் மற்றும் 16 கிராம் ஆக்சிஜன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. 27/17. அதே மாதிரி வளைவு சாலை ஒன்றில் கார் ஒன்று திடீரென இடதுபுறமாக திரும்பும் போது இந்த 1 மார்க் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திசையில் நிலைமம், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பையின் மதிப்பு 3.4 எனில் பை ஸ்கொயருடைய மதிப்பு வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 9.86. 9.86 வந்து கரெக்டு. கீழ்கண்டவற்றில் எது ஸ்கேலார் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஃபிஃப்த்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தகைவு. இரட்டை உருவாக்குவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆறாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பியூர் ரொட்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சுழற்சி இயக்கம். அதே மாதிரி கிடைத்தல பொறுத்து 30 டிகிரி 60 டிகிரி கோணத்தில் 2 பொருட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் 7த்துக்கு வந்து என்ன வரும்? இது ஒரு முக்கியமான 1 மார்க். அப்போ 7த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். R 30 டிகிரி = R 60 டிகிரி, இதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஈர்ப்பின் முடுக்கத்தின் மதிப்பு அதன் தற்போதைய மதிப்பை போல 4 மடங்காக மாறினால் விடுபடு வேகம் என்ன அப்படிங்கிற மாதிரி வினா வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ விடுபடு வேகம்னாலே நமக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8த்துக்கு ஆப்ஷன் டி வந்து 2 மடங்கு ஆகும். விடுபடு வேகம் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி 2 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிலோவாட் மணி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 9த்துக்கு நீங்கள் எது எழுதினாலுமே கரெக்டு தான். எது எழுதினாலும் ஆப்ஷன் டி கூட எழுதிக்கலாம். மீர் அட்டம்ப்ட்னு வந்து வந்திருக்கு. அதே மாதிரி புவியின் ஆரமும் 2 மடங்காக ஈர்ப்பின் ஜி முடுக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10வதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 10வதுக்கு ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பிற்கான பரிமாண வாய்ப்பாடு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 11. அப்போ 11க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 11க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீரின் உறைநிலைக்கும் அதன் கொதிநிலைக்கும் இடையே உள்ள வெப்ப இயந்திரத்தின் பயனர் திறன் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 12வதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ 26.8 டிகிரி, சாரி 26.8%. 26.8%. 13வது கொஸ்டின் 1 மார்க் ரொம்ப முக்கியம். 13வதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் ஏ -9. -9 கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா குறுக்கலை வினா கேட்கப்பட்டிருக்கு. குறுக்கலை வினா பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் 14 வந்து ஆப்ஷன் சி, 100 அசிசட் 6. 100 அசிசட் 6. நெக்ஸ்ட் வந்து ஏ முடுக்கத்துடன் கிடைத்தளத்தில் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மார்க் பண்ணிக்கோங்க. 15வதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே. அதே மாதிரி 2 மார்க்லாம் பாருங்கள். ரெனால்டியன் என்றால் என்ன, சுதந்திர இயக்க கூறுகள், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், சோனார் கருவி, வியானின் இடப்பெயர்ச்சி, ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் வரையறுக்கும், தனிச்சிறுசு இயக்கம் என்றால் என்ன, நியூட்டனின் 2வது விதியினை கூறு, கோண உந்த மாறா விதியினை கூறுக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மீட்சி மற்றும் மீட்சியற்ற மோதல்கள், இழுத்து கட்டப்பட்ட கம்பியில் ஏற்படும் குறுக்கலை விதிக்கான விளக்குக, ஒரு பொருளை நகர்த்த அப்பொருளை இழுப்பது சுலபமா அல்லது தள்ளுவது சுலபமா, தனித்த பொருளின் விசைப்படம் வரைந்து கேட்டிருக்காங்க. துருவ துணைக்கோள் பற்றி சிறுகுறிப்பு வரைக, பாகுநிலையின் ஏதேனும் 3 பயன்பாடுகளை கூறுக, சீரழிவு சீரற்ற அளவு இயக்கம் என்றால் என்ன, ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு உதாரணம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் கூட கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பரிணாம பகுப்பாய்வின் பயன்பாடுகள் ரொம்ப முக்கியம். நுண்புல ஏற்ற முறையில் நீர்மம் ஒன்றின் பரப்பு விசைக்கான கோவையினை தெரிவிக்கவும். அதே மாதிரி ஆற்றல் பங்கீடு விதி ரொம்ப முக்கியம். மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகளை வருவிக்கவும். நெக்ஸ்ட் வந்து மெல்லிய கம்பினால் இழுத்து கட்டப்பட்ட கனப்பொருட்களின் செங்குத்து இயக்கம் ரொம்ப முக்கியம். சுருள்வில்லின் கிடைத்தல அளவுகளை விவரிக்கவும். அதே மாதிரி வேலை இயக்க ஆற்றல் தியரம் வந்து கேட்டிருக்காங்க. சாய்தளத்தின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. மேலே பார்த்த கொஸ்டின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர், இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர், தமிழ் மீடியம் கீ ஆன்சர் ரெண்டுமே இருக்குது. கீ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஏ டைப் கொஸ்டின் பேப்பருக்கான கீ ஆன்சரும் பி டைப் கொஸ்டின் பேப்பருக்கான கீ ஆன்சர் இருக்குது. இது ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க்லாம் வந்து இந்த கீ பாயிண்ட் பிரகாரம் எழுதணும். டிகிரிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆகட்டும், ரெனால்டியன் ஆகட்டும், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு எப்படி மார்க் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த
கொஷின் பேப்பர் வந்து எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மே 2022 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து நடந்துச்சு மார்ச் 2025. ஸோ அந்த எக்ஸாம் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான். இப்போ நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கீ ஆன்சர் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து கொஷின் கேட்கும் பட்சத்தில் இதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதினாலே நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ ஃபுல்லாக +1 ஃபிசிக்ஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் வேல்யூஷன் எல்லாமே நடக்கும். அரசு தேர்வுகள் துறையகம் சென்னை மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு மே 2022 இயற்பியல் விடை குறிப்புகள் தமிழ் மீடியத்துக்கான விடை குறிப்புகளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 11th ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டினை நீங்கள் நல்லா பார்த்துட்டு போனாலே போதும். கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு. அதனால் இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கொஸ்டினுமே விடாதீங்க. கீ ஆன்சர் எப்படி செட் பண்ணியிருக்காங்க, இப்போ பரிணாம பகுப்பாய்வு பயன்பாடுகள் 2 பாயிண்ட் எழுதணும். அதோட ஃபார்முலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மறக்காத வீடியோக்கு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய 11th ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே கீ ஆன்சர் கொஷின்ஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.